ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சிக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு. இதுதாங்க டைட்டிலே. என்னடா டைட்டில் கேட்குறீங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 2 வருஷமாக அஜித் ஃபேன்ஸ் தவம் இருக்கிறாங்க. தலை எப்போ தலை வருவ நீ, உன்னை பார்க்கணும் தலை ஸ்க்ரீனில். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு தலை உன் படம் பார்த்துன்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் தவம் இருக்கிறாங்க. என்னதான் ஆச்சு விடாமுயற்சிக்கு? என்ன ஷூட்டிங் பண்ணுறாங்களா இல்லையா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா, ட்ராப்பாக சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன் திட்டாத வார்த்தைகளே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு போட்டு திட்டி எடுத்துட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் காமன் ஃபேன்ஸ் கூட ரொம்ப வெயிட் பண்ணுற ஒரு அப்டேட் தான் விடாமுயற்சி. ஏன்னா என்னதான் ஆச்சு இந்த படத்துக்கு? 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுடைய இன்னொரு படமான வேட்டையின் படத்தை செல்ல முடிச்சுட்டாங்க. ஏன் விடாமுயற்சி மட்டும் பெண்டிங்கில் கிடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொருளைகள் வேறு. அஜித்துக்கும் மயில் திருமணிக்கும் ஃபைட்டு, அஜித்துக்கும் அனிருத்துக்கும் ஃபைட்டு, அஜித்துக்கும் லைக்காவுக்கும் ஃபைட்டு, அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் ஃபைட்டு, ஏன் அஜித்துக்குமே ஃபைட்டு. அதனால அந்த படத்தை ட்ராப் பண்ண போகிறாங்க, இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய பொருளிகள் அந்த 3 பேச்சு இருக்குல்ல, அந்த 3 பேச்சு ஸ்டுடியோவில் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வடை பேச்சு சேனலில் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் அஃபிஷியலாக ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்குது. அதாவது ஒரு வழியாக இந்த படத்துக்கு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அஜித், அர்ஜுன், த்ரிஷா, ஆரவ், ஸோ இவங்களாம் நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு நமக்கு தெரிந்த முகங்கள் இந்த 4 பேர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் இந்தியன் 2, வேட்டையன், விடாமுயற்சி அப்படின்னு 3 பெரிய படம் இருக்குது. இந்த 3 பெரிய படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால தான் விடாமுயற்சி படத்தை கிடப்பில் போட்டுட்டு வேட்டையனும் இந்தியன் 2யும் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால 2 படத்தையும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இந்தியன் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. வேட்டையன் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் சில சீன்ஸ் தான் பேட்ச் ஒர்க் தான் பெண்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ விடாமுயற்சி படத்தை இதனால தான் ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணதால் தான் கிடப்பில் போட்டாங்க. வேறு எந்த ரீசனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அஜர்பைஜானில் ஷூட்டிங் போனாங்களே, ஸோ அங்கே மணல் புயல், அங்கே அந்த சுச்சுவேஷன்லாம் சரியாக செட் ஆகலை. ஸோ இதனால் இன்னும் படம் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி அஃபிஷியலாக இந்த படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் அஜர்பைஜானில் இன்னைக்கு அப்படி இல்லைனா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற யூனிட் மகிழ் திருமணி, அர்ஜுன், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானுக்கு போயிட்டாங்க. நேற்று நைட்டு நம்ம தலை அஜித் கூட அஜர்பைஜானுக்கு கிளம்பிட்டார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மொத்த யூனிட்டும் இப்போ அஜர்பைஜான் இருக்கிறாங்க. ஃபைனல் ஷெட்யூல் மொத்தமாக முடிச்சுட்டு ஒரே இதில் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அங்கே எந்த ப்ராப்ளம் வந்தால் கூட இருந்து மொத்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் ரிட்டனே இந்தியாவுக்கு வர போகிறாங்க. இந்த படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் மிட்லே படம் முடிஞ்சிடும். ஏன்னா ரீசெண்டாக ஒரு அர்ஜுன்ட்ட ஒருத்தவங்க பேட்டி கேட்டிருந்தாங்க. அர்ஜுன் சார் இப்போ ரீசெண்டாக அவங்க மகளுக்கு திருமணம் நடந்துச்சுல, ஸோ அந்த வரவேற்பு அர்ஜுன் சார் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. விடாமுயற்சி படம் என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ சொல்லியிருந்தாரு, இன்னும் ஒரு 20 or 30% தான் பெண்டிங் இருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் அஜர்பைஜானுக்கு போகிறோம், ஷூட்டிங் முடிக்க போகிறோம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஷூட்டிங் முடிஞ்சுன்ற மாதிரி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தார். ஓகேங்களா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 30% தான் இருக்குன்றதால மேக்ஸிமம் ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளேயே மொத்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஒரே கல்ப்பில் இந்தியா ரிட்டர்ன் வர போகிறாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அஜித் ஃபேன்ஸ்க்குலாம் கொண்டாடுற மாதிரி ஒரு நியூஸ்னால் விடாமுயற்சி படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்து ரிலீஸ் டேட்டை தீபாவளிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எப்படா தீபாவளி? அக்டோபர் மாதம் ஏற்கனவே லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்க வேட்டையின் படம் சொல்லிருக்காங்களே, அப்புறம் எப்படி இது விடாமுயற்சி தீபாவளிக்கு வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? வேட்டையின் படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 இந்த பூஜா ஹாலிடே வருதுல்ல, ஸோ இந்த ஹாலிடே டார்கெட் பண்ணி வேட்டையின் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல லைக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தான் ரீசெண்டாக ரஜினி சார் கூட ஒரு வீட்டில் சொல்லிருப்பாரு, இதுமாரி அக்டோபர் 10 வேட்டையின் சொல்லிருப்பாரு. ஸோ அதனால் அக்டோபர் 10 வேட்டையன் கன்ஃபார்ம்டு. ஸோ அக்டோபர் 31 தான் தீபாவளி வருது. அதுவும் அஜித் சாருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை வருது. ஸோ வியாழன், வெள்ளி, சனி, யாருன்னு மொத்த லீவ் டேஸ் அடிச்ச கிடைச்சலாம். ஸோ ஓப்பனிங்கில் ஒரு பெரிய கஷ்டம் அடிச்சலான்றதால இந்த படத்தை தீபாவளிக்கு கொண்டு வரதுல ஆல்மோஸ்ட் லைக்கா ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இதைத்தான் அஜித் சாருடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா புதிய தலைமுறைக்கு சொல்லியிருக்காரு. அந்த டிவி சேனலுக்கு சொல்லியிருக்காரு. அவங்க ஃபோன் மூலமே கேட்டிருக்காங்க, இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு அவர், இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தீபாவளிக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஷூட்டிங் டக்குனு முடிச்சு கிடச்சிட்டு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் கன்ஃபார்ம்டு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அஜித் சார் மேனேஜர் சுரேஷ் சந்திரா புதிய தலைமுறை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வேதாளம் 2015 வேதாளம் அது ஒரு தாறுமாறு ஹிட்டு வேதாளம். அப்போ ஒரு மழை புயல்லாம் அடித்து தேட்டர் நாசமானால் கூட
மக்கள் கூட்டம் குறையாமல் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம் வேதாளம். அப்போது அந்த தீபாவளிக்கு அஜித் சார் படம் வந்ததில்ல, அதுக்கப்புறம் இது வரைக்கும் தீபாவளிக்கு அஜித் சார் படம் இது வரவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் ஆக போகுது. ஸோ 10 வருஷம் கேப்பில் வந்து மறுபடியும் தீபாவளிக்கு ஒரு அஜித் சார் படம் களமிறக்க போகுது. அதுதான் விடாமுயற்சி. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து அந்த வடைபேச்சு சேனல் இருக்குல்ல, அதில் உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்ப முடியுமோ அவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்புறாங்க. அதாவது அஜித் சார் வந்து சம்பளம் வந்து கரெக்டாக கேட்டார், சம்பளம் கொடுக்கலன்றதெல்லாம் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அஜித் சார் சொன்னதா இவனுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. அஜித் சார் மேலே ஒரு வைபை கிரியேட் பண்ணுறானுங்க, ஒரு பேட் மார்க் கிரியேட் பண்ணுறானுங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கீர்த்தனமாக இருக்குன்னு நினச்சி பாருங்களா. இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து குட் பேட் அக்லி அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஷூட்டிங் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து விடாமுயற்சிக்கு வராரு. ஓகேங்களா? ஸோ இப்போ விடாமுயற்சி படத்துக்கு அஜித் சார் போகாமல் இப்படி முரண்டு பிடிச்சா அங்கே குட் பேட் அக்லியும் பாதிக்கும்ல. ஸோ எப்படி வந்து ஒரு டாப் ஆக்டர் அவரே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து நிறைய படங்கள் புக் பண்ணுறாரு. டக்குன்னு படத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி புக் பண்ணுறாரு. ஸோ இந்த சமயத்தில் இப்படி பண்ணுவார் அவர். ஷூட்டிங் முடிச்சுட்டு டப்பிங் அப்போ என்ன சொன்னால் கூட ஓகேன்னு ஒத்துக்கலாம். ஷூட்டிங்கே போக மாட்டோம் அப்படின்னு அஜித் சார் அடம் பிடிக்கிறான்ற மாதிரி வந்து இந்த வடைப்பேச்சு உட்காந்துட்டு பேசுனது வந்து ரொம்ப வந்து ஒரு கீர்த்தனமான செயல். அஜித் மேலே எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டுறேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து அஜித்துக்கு மகிழ்ச்சி மணிக்கு ஃபைட்டான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா வந்து அஜித்துக்கும் வினோத்துக்கும் ஃபைட்டாக இருந்துச்சு துணிவு படத்தில், வலிமை படத்தில் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பொருளை கைப்பற்றானாங்க. ஆனால் ஜீ தமிழ் வந்து வலிமை படத்தப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டாங்க, ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. அப்போ வந்து வினோத் வந்து அந்த நெறியில் கேட்டார், சார் இதுமாரி உங்களுக்கும் அஜித்துக்கும் இது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், சார் என்ன சார் சொல்கிறீங்க, எப்படி சார் பிரச்சனை வரும், அவர் என்ன மாதிரி ஆக்டர் அவர், அவரோட பிரச்சனை பண்ண முடியுமா, அவர் எவ்வளோ ஒரு டைரக்டருக்கான ஆக்டர் சார் அவர், நம்ம என்ன கேட்குறோமோ அதை கரெக்டாக கொடுப்பார் அவர். ஸோ அவங்களாம் பிரச்சனைன்றலாம் வந்து ரூமர்ஸ் நானே பார்த்து சிரிச்சேன் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி எதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அவரே வினோத் சார் வந்து இந்த வடைப்பேச்சு வந்து கழுவி ஊற்றிட்டு போனார் அந்த ஜீ தமிழில். அது மட்டும் இல்லை, அஜித்துக்கும் சிவாவுக்குமே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க இவனுங்க. அஜித் சார் சிவா பிரச்சனைனா யாராச்சும் நம்புவாங்களா? எப்படி இருக்குன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ப மாட்டோமோ அதே மாதிரி தான் அஜித்துக்கும் சிவாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்லி அஜித் மேலேருந்து ஒரு பேட் மார்க் கிரியேட் பண்ணி அதில் வியூஸை பார்த்து அதில் சம்பாரித்து அதில் சாப்பிட்றதுக்கு எதுக்குடா இந்த பழப்பு உங்களுக்கு? எதுக்கு இந்த பழப்பு சொல்லுங்கள்? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து தூசுகள் தட்டி விட்டுருவோம். ஸோ மொத்தத்தில் வந்து அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடுற ஒரு அப்டேட், விடாமுயற்சி படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அஜித் சார் அஜய் பச்சன் போயிட்டாரு. ஸோ ஒரே கலப்பில் முடிச்சுட்டு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. தீபாவளிக்கு வேறு படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதாவது கங்குவா சொல்லியிருக்காங்க, ஆனால் கங்குவா வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வந்து அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை வந்து சொலவாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். அதாவது இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம், நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம், அதனால் வந்து நல்ல கலெக்ஷன் பார்க்கணும். இப்போ நாங்கள் வந்து கிளாஷுக்கு வந்தோன்னா எங்களுடைய கலெக்ஷன் பாதிக்கப்படும். அது முக்கியமாக வந்து அஜித் சார் படம் மாதிரி ஒரு படத்துட்டு மோது வந்து இன்னும் பெருசாக பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓரளவு மோதுனாங்கன்னா ஸோ அது அவங்களுடைய கட்ஸ் தான். ஸோ அதை நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் விடுதலை 2 சொல்கிறாங்க. விடுதலை 2 வந்து வரதுக்கு சான்ஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் விடாமுயற்சி கங்குவா வரதுக்கு சான்சஸ் அதிகம். அப்படி கங்குவா மிஸ் ஆயிடுச்சுன்னா விடாமுயற்சி அப்புறம் விடுதலை 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 படம் முன்னே வரதுக்கு சான்ஸ் கிடையாதுங்க. ஸோ அஜித் ஃபேன்ஸ் தலை தீபாவளியை கொண்டாட ரெடியாகுன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சந்திப்போம். டாடா, பை பாய்.